உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த வசனம் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நமக்கு 2 கை இருக்கு இல்லை? எல்லா மனிதர்களுக்கும் 2 கை இருக்கு. ஆனால் தேவனை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, பற்றி கொண்டு இருக்கிறோம்ல, அவங்களுக்கு 3வது ஒரு கை இருக்குது. அது நம்ம கை கிடையாது, தேவனுடைய வலது கரம். அந்த வலது கரம் என்ன பண்ணோம்னா, நம்ம 2 கை செய்கிறதெல்லாம் செய்து வீக் ஆகிடும்ல, நம்ம அப்படியே சோர்ந்து போகும்போது அந்த வலது கரம் 3வது தேவனுடைய நம்மக்கிட்ட இருக்குதுல ஒரு கரம், அது தேவனுடைய வலது கரம். அந்த வலது கரம் நம்மளை தூக்கி விடும். எந்த இடத்துல சோர்ந்து போனீங்களோ, எந்த இடத்துல எழுந்துக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல தேவனுடைய வலது கரம் தூக்கி விடும். சரிங்களாங்க? அதுதான் நீங்கள் தேவனை நல்லா உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறீங்கள. இப்போ எவ்வளோ பயன் இருக்கு பாருங்களேன். செய்ய முடிஞ்சது செய்யுங்க. மற்றதெல்லாத்தையுமே தேவனுடைய வலது கரம் என்ன பண்ணும்? தூக்கி உங்களை நிறுத்திடும். சரிங்களா? எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டே இருப்பார். 2 கண்கள் வச்சு பார்த்துட்டே இருப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்குங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ உடனே அந்த வலது கரம், தேவனுடைய வலது கரம் வந்து உங்களை தாங்கும், உங்களை தூக்கி நிறுத்தும். சரிங்களாங்க? நம்ம ஆத்மா எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம மனசு எப்பொழுதும் தேவனை பற்றி கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 3வது கை, அதாவது தேவனுடைய கை நமக்காக என்ன பண்ணும்? நம்மளை தாங்கும், நம்மளை தூக்கி நிறுத்தும். இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறுறோம். நம்ம போக வேண்டிய பஸ்ஸில் ஏறிடுறோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிறோம், பஸ்ஸை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். ஃபுட்போர்டில் தூங்குறீங்களோ அல்லது உள்ளே தான் போய் நின்னாலும் டைட்டாக பிடிச்சிக்கணும். எப்படியோ பஸ்ஸு எங்கேயே நான் போகிற இடத்துல என்னை கொண்டு நிறுத்தினா போதும், பிடிச்சிக்கிறோம்ல. அதே மாதிரி தான் தேவனை என்ன பண்ணணும்? டைட்டாக பிடிச்சிக்கணும். அவர் எங்கே போனாலும் அவரை நம்ம விடக்கூடாது. சரிங்களாங்க? அவரை தான் நம்ம பின்பற்றணும். இந்த உலகத்தை பின்பற்றக்கூடாது. அவரை டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவருடைய வலது கை என்ன பண்ணும்? நம்மளை தாங்கும். நம்ம பலவீனங்களை அவருடைய வலது கை நம்மளை தாங்கும். சரிங்களாங்க? நம்ம அவரோடு நெருங்கி இருக்கணும். அவர் நமக்கு உதவி செய்யணும்னா நம்ம அவர்கிட்ட நெருங்கி இருக்கணும். சரிங்களாங்க? மார்க்கு 7ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். ஒரு குட்டி பொண்ணுடைய அம்மாவை பற்றி, அந்த சம்பவத்தை பற்றி மார்க் 7ஆம் அதிகாரம் சொல்லுது. ஒரு குட்டி பொண்ணுடைய அம்மா என்ன பண்ணுறான்னா, இயேசுடைய பாதத்தில் விழுந்துட்டு, என் குட்டி பொண்ணு, என் சிறு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு, தயவுசெய்து அவளை விட்டு நீங்கும்படி நீங்கள் தான் துரத்தி விடணும் அப்படின்னு மார்க்கு 7:25-26 வசனத்தில் சொல்கிறா. ஆனால் அவள் இஸ்ரவேல் நாட்டு பெண் கிடையாது. அவள் சீரோபேனிக்கியா என்ற ஒரு நாட்டை சேர்ந்தவள். இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே ஊழியம் எதற்காக செய்ய வந்தேன்னா, இஸ்ரவேல் நாட்டுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கேன். அதனால் நான் இது வர முடியாது, நான் உனக்கு அற்புதத்தை கொடுக்க முடியாதுன்னு இயேசு சொன்னால் கூட விடவே இல்லை அந்த பெண். அந்த சீரோபேனிக்கியா அந்த நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துட்டா. உடம்பு பிடிச்சிட்டா இயேசுவை. பரவாயில்ல இயேசுவே, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு செய்து தான் ஆகணும், எனக்கு எப்படியாவது நீங்கள் என் குழந்தைக்கு நீங்கள் பிடிச்சிருக்கிற பேயை துரத்தி தான் ஆகணும் அப்படின்னு அவர் பின்னாடியே தாழ்மையாக அவரை பிடிச்சி உறுதியாக பிடிச்சிக்கிட்டா. உடனே ஏசு என்ன சொல்கிறார்? சரி போ, உன்னுடைய குட்டி பொண்ணை பிடிச்சிருந்துச்சுல ஒரு பிசாசு, அந்த பிசாசு நீங்கிடுச்சு, நீ போய் பாரு, வீட்டில் போய் பாருன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. உடனே அந்த பெண், அந்த சீரோபேனிக்கியா நாட்டை சேர்ந்த அந்த பெண் போகிறா. வீட்டில் போய் பார்த்தா அந்த பெண் அந்த சின்ன பொண்ணு கட்டிலில் நிம்மதியாக படுத்துட்டு இருக்கிறா. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல, நம்ம காப்பாற்றப்பட்டோம். நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்குமோ அந்த இடத்துல தேவனுடைய வலது கரம் என்ன பண்ணோம்? தாங்கி நம்மளை நிறுத்தும், நம்மளை தூக்கி நிறுத்தும்.
எவ்வளோ உறுதியாக பிடிச்சிக்கணுமோ பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. சரிங்களாங்க? அப்படி பண்ணும்போது நீங்கள் எங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அங்கெல்லாம் நம்மளை தூக்கி நிறுத்துவார். நம்ம தேவன் தூக்கி நிறுத்துவதற்காகவே நம்ம கூட இருக்கிறார். அவருடைய வலது கரம் நம்மளை தாங்கும். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.